நாம் நாம் சாப்பிடும்போது வந்து சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தராக இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா, நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறத விட சுவையாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடோட அளவு குறையும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு அரை லிட்டர் பால் இருக்குது. அதில் ஒரு 10 பேர் இருக்காங்க. 1/2 லிட்டர் பால் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் டீ போட்டு சுவையாக கொடுக்க முடிஞ்சால் 50 ml தான் கொடுக்க முடியும். அதுவே எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி ஊற்றி டீ போட்டாக்கா அப்போ வந்து சுவையாக இருக்காது, ஆனால் எல்லாத்துக்கும் நிறைய டீ கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? சுவையாக கொடுக்கணும்னு தேர்ந்தெடுப்பீங்களா? அதாவது எல்லாத்துக்கும் சுவையாக கொடுத்தா 50 ml தான் கிடைக்கும், நிறைய கிடைக்காது. அந்த 1/2 லிட்டர் பாலில் 10 பேர்த்துக்கும் டீ போட்டு கொடுத்தா 50 ml தான் சுவையாக கொடுக்க முடியும். அதுவே நிறைய கொடுக்கணும் அப்படின்னா 100 ml, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 ml கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணீர் ஊற்றணும். தண்ணீர் ஊற்றினா அந்த பாலில் நிறைய தண்ணீர் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றினாக்கா எல்லாத்துக்கும் 100 ml பால் கொடுக்க முடியும், ஆனால் சுவை இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் எதை தேர்ந்தெடுப்பீங்க? 50 ml குடித்தாலும் சுவையாக குடிக்கணுங்க. சுவை இல்லாமல் 100 ml குடித்து ஒரு ஒரு பலனும் இல்லை, அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் உங்களை பழக்கணும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இல்லாமல் போகும். நிறைய சாப்பிட்றவங்க அந்த சாப்பாட்டை எப்படி குறைக்கிறது? நான் நிறைய சாப்பிட்டு தொலைக்கிறேன், அதை எப்படி குறைக்கிறது? அதில் இது ஒரு வழி. எப்போவுமே சுவைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சுவையாக இல்லையா அதை சாப்பிடாதீங்க, சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அளவாக நிறைய சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்கள, அவங்க வந்து வயிறு நிறைஞ்சிருக்கும். அப்போ வந்து அப்போ கூட சாப்பிடுவாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது காரணம் என்னது? இப்போ வயிறு நிறைஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு சாப்பாடு சுவையாக தெரியாது. வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு சாப்பாடு சுவையாக தெரியாது, ஆனாலும் அவங்க சாப்பிட்றாங்க. காரணம் நிறைய சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணம் வந்து திருப்தி வயிறு நிறைஞ்ச பிறகும் சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்குது. இப்போ வயிறு நிறைஞ்ச பிறகு உங்களுக்கு சுவையாகவே இருக்குது. அப்போ சுவையாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு ஆளானவங்க வயிறு நிறைஞ்சிச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு, திருப்தி ஆகிடுச்சின்னா இதுக்கு மேலே வேண்டாங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எப்போவுமே சுவையாக சாப்பிட்ணுன்னு நாம் ட்ரை பண்ணணும். அளவாக நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா அதுவே உடல் பருமனுக்கு கேடாக மாறும். இப்படியே நம்ம சின்ன இயல்புகள் தான் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது ஒரு தரமில்லாத ஒரு வாழ்க்கையாக கூட இருக்கணும். ஒரு சுவையாக சாப்பிட்ணுங்கிறது ஒரு அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சியாக ஒரு தரமான ஒரு அணுகுமுறை தானே. உணவு மீதான ஒரு தரமான ஒரு தேடலாக இருக்கிறது, ஒரு தரமான தகுதியான தேடலாக இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றத நம்ம வந்து குறைச்சி உடல் பருமன் ஏறாமல் பார்த்து கொள்ள முடியும்.